உக்காந்துக்கிட்டு திரிஷா உள்ள இருந்தாங்கன்னா திரிஷா உள்ள இருக்காங்க, இல்ல ஏதோ இது பண்றாங்க, உனக்கு என்ன அதை பத்தி? அவர் அரசியல் நான் அதை விமர்சனம் பண்ணேன். ஜனநாயகம் ஷூட்டிங் எடுத்தாங்க, அவரு பெரிய மேதை, மிகப்பெரிய மேதை அவர் கண்டுபிடிச்சார். பத்திரிகையாளர் அவர் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு. மரியாதைலாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் சும்மா. அது அந்தந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்ல அவர் வரும்போது போராளியாக வந்தார்கள், பிறகு வியாபாரி ஆகி விட்டார்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த டிக்கெட்டுங்க. அதெல்லாம் வரும்போது என்னமோ போராளியா வருவாங்க. அது போராளி கூட எந்த பீரியடுலாம் நீங்க பார்க்கணும். இவர்களுக்கு பிடிக்காத நீங்க வருஷம் பூரா ஜெயலலிதா எதிர்ப்பு தான் இவர்களுக்கு. ஜெயலலிதா பணமான பிறகும் ஜெயலலிதா எதிர்ப்பு தான் இவங்களுக்கு. இதுதான். அதனால இவர்கள் திமுகவை எதிர்த்து கடுமையா அந்த பீரியட்ல ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். இப்ப தராசு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகை கடுமையான, என்ன கேட்டா 4 பேர் இறந்து போனாங்க, மாடியில இருந்து தூக்கி போட்டு செத்து போனாங்க. தராசு பத்திரிகை தாக்கப்பட்டது. அந்த மாதிரிலாம் அவர் ஷியாம்லாம் சந்திச்சு வந்தாரு. ஆனா ஒரு பேச்சு பாருங்க நடுநிலையா தான் இருக்கும். வாடா போடா அவனே இவனே இந்த மாதிரி அது இதுலாம் பேச மாட்டாரு. அவர் கரெக்டா என்னவோ அதை பேசுவார். அப்போ நீங்க வந்துட்டு கண்டபடி அவனு இவனுன்னு பேசிக்கிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கொலைகாரமே சொல்றாரு. 42 உயிர் பலி வாங்கிய கொலைகாரன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மத்த விபத்து எல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க.